ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அதோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. இதான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேங்களா? அதாவது கண்டிப்பாக எக்ஸ் இருக்கும், ஒய் இருக்கும், கான்ஸ்டன்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2x பிளஸ் 3y பிளஸ் 5 ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா இது ஒரு ஈக்குவேஷன். சரிங்களா? இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அந்த ஈக்குவேஷன் வச்சு அது ஸ்ட்ரெயிட் லைனா என்னன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். சரி, இது ஸ்ட்ரெயிட் லைன் முடிஞ்சு போச்சுமா. சரி, இது வந்து இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அந்த லைனுடைய ஸ்லோப் நம்ம ஏற்கனவே தெரியும். ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கொடுப்பாங்க. அந்த லைன் வந்து லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 2 பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த 2 பாயிண்ட் வச்சு ஸ்லோப் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? இல்லை ஆங்கிள் கொடுப்பாங்க, ஆங்கிள் வச்சு ஸ்லோப் கண்டுபிடிப்போம். இப்போ இந்த எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரெயிட் லைனை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு ஸோ அதை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு லைன் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுக்குறாங்க அப்படின்னா இதோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும்னு வச்சுங்க. இதோட ஈக்குவேஷன் இருக்குது, இதுக்கு பேரலாக இருக்கிற லைனோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கலாம். அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் இருக்குன்னு வச்சுங்க, அதோட ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் அதுதான் அந்த ஃபார்முலா தான் முதல்ல பார்க்க போகிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ லைன் parallel to ax plus by plus c equal to 0. அதாவது ax plus by plus c equal to 0 ஒரு லைன். சரியா? இதுக்கு பேரலா இருக்கிற ஒரு லைனுடைய ஈக்குவேஷன். ஓகேங்களா? அப்போ அங்க பாருங்க, அதுக்கான ஆன்சர் பாருங்க. The equation of line parallel to the line ax plus by plus c equal to 0 can be put in the form of ax plus by plus k equal to 0 for different value of k. நல்லா புரிஞ்சுமா? ஒரு லைன் இருக்குன்னா அதுக்கு பேரலா இருக்கிற லைனுடைய ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் அப்படியே சேமா வருமா, கான்ஸ்டன்ட் மட்டும் மாறும். சரிங்க? ரெண்டு லைன் பேரலா இருக்குன்னா அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஒய் வந்து அப்படியே சேமா இருக்குங்க. பாருங்க, ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் ஜீரோன்றது ஒரு லைனு, அதுக்கு பேரலா இருக்கிற லைன் என்ன சொல்றாங்க? அதே தான், அதே ஏஎக்ஸ் அதே பிஒய் தான். ஆனால் என்ன மட்டும் மாறி இருக்குன்னா இங்கே சீன் இருக்கு, இங்கே கேன்னு இருக்கு. ஸோ அப்போ கான்செப்ட் மட்டும் மாறும், மீதி எல்லாம் சேமா வரும். அப்படி வந்தால் அது பேரலல்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2x பிளஸ் 3y பிளஸ் 5 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கேன். அதே இன்னொரு ஈக்குவேஷன் 2x பிளஸ் 3y பிளஸ் 8 ஈக்குவல் டு 0. அப்போ இதை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடலாம், ஏன்னா அந்த எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கிறதுனால அப்போ கன்ஃபார்மாக இது ரெண்டும் பேரலல்னு ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுக்கு பேரலர் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம் இது. அடுத்தது அதே லைனுக்கு ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 லைனுக்கு பர்பண்டிகுலராக இருந்தால், பர்பண்டிகுலராக இருக்க லைன் என்னவா இருக்கும், எப்படி இருக்குன்னா பாருங்க, அந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸுக்கு போயிடும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்க்கு போடுது. பாருங்க, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் அது பியா, அது தூக்கி எக்ஸுக்கு போட்டணும், அப்போ பிஎக்ஸ்னு ஆகிடும். அதே மாதிரி எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏவா, அது தூக்கி ஒய்க்கு போட்டணும், அப்போ என்ன ஆகிடும், ஏ ஒய்னு ஆகிடும். அதே மாதிரி கான்ஸ்டன்ட்டாக மாறிடும், இங்கே சீன் இருக்குது, அதுக்கு மேலே கே கான்ஸ்டன்ட் வரும். அதே மாதிரி இந்த ரெண்டாவது டேர்ம் மட்டும் மைனஸ் வரும். சரிங்களா? பாருங்க, பிஎக்ஸ் மைனஸ் ஏஒய் பிளஸ் கே ஈக்குவல். இது வந்து என்னன்னா ஒரு லைன் பேரலல், அதாவது ஒரு லைன் இருந்துச்சுன்னா அதுக்கு பர்பண்டிகுலர் இருக்கிற லைனுடைய ஈக்குவேஷன் இப்படி தான் மாற்றணும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்லோப் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு அதுக்கு எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக உங்களுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது தெரியும். பாயிண்ட் கொடுத்தா ஸ்லோப் கண்டுபிடிப்பீங்க, ஆங்கிள் கொடுத்தா ஸ்லோப் கண்டுபிடிப்பீங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்தா எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது, அதுவும் நம்ம போன எக்ஸசைஸ்ல பார்த்தோம். எப்படின்னா y ஈக்குவல் டு mx பிளஸ் சி அப்படின்ற ஃபார்மேட்டு கொண்டு வந்துட்டு அப்புறம் அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் ஸ்லோப்பாக நம்ம எடுத்துக்கோ இல்லையா? அப்படியும் போடலாம். பட் நம்ம அப்படி போடலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், வேற ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். பாருங்களேன், இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எப்படி இருக்குன்னா ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா அப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பாருங்க, மைனஸ் ஏ பை பி, மைனஸ் ஏ பை பி, மைனஸ் போட்டுக்கணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஏ பை ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் போடணும் பி, மைனஸ் ஏ பை பி. இதோ பாருங்க, எம் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது ஸ்லோப் கண்டுபிடிச்சணும். ஓகே, ஒய் இன்டர்செப்ட் கேட்குறான்னு வச்சுங்களேன். ஒய் இன்டர்செப்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் சி பை பி, மைனஸ் சி பை பி, அதாவது மைனஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். கான்ஸ்டன்ட் டேர்மை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்யால் என்ன பண்ணணும், நம்ம டிவைட் பண்ணி. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அது என்ன சார் சி பை பி அப்படின்ற குழப்பம் வந்துச்சுன்னா அதுக்கு மேலே எப்படி போட்டுக்கலாம், கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும் இல்லையா, ஒரு ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய், இப்போ அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் பை ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இருக்கும் இல்லையா, அது போட்டுக்கணும், அவ்வளோதான். சரிப்பா, இப்போ சம் போயிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5.30. ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். அவ்வளோ, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்குறாங்க. 6x பிளஸ் 8y பிளஸ் 7 ஈக்குவல் டு 0. ஒன்று என்ன ஃபார்முலா நமக்கு, ஸ்லோப் எம் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய், இல்லை மைனஸ் ஏ பை பி, எல்லாம் ஒன்று தான். அப்போ ஏ என்ன பாருங்க 6, பி என்ன பாருங்க 8,
சி என்ன பாருங்க 7. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா மைனஸ் ஏ பை பி மைனஸ் 6/8 கேன்சல் பண்ண மைனஸ் 3/4 வந்து ஸ்லோப்பு. சரிங்களா? இப்போ இதுவே நம்ம போன எக்ஸசைஸ்ல எப்படி போட்டிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஈக்குவேஷனை y ஈக்குவல் mx பிளஸ் உண்டு. எப்படின்னா இப்போ இந்த 8y ஒரே சைடு கொண்டு நிறுத்திட்டு இந்த பிளஸ் 6x அந்த பண்ணோம் மைனஸ் 6x மைனஸ் 7 ஆயிடும். நமக்கு y தான் வேணும் இல்லையா? மைனஸ் 6x/8 மைனஸ் 7/8 அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் y ஈக்குவல் mx பிளஸ் சி ஃபார்மேட் வந்துடுச்சா? y ஈக்குவல் டு mx பிளஸ் சி. அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் என்னது ஸ்லோப்பு. அப்போ மைனஸ் 6/8 கேன்சல் பண்ண மைனஸ் 3/4 அதே ஆன்சர் வந்திருக்கா? ஸோ அப்படியும் போடலாம். நம்ம இப்படி இந்த மாதிரி போடலாம். இந்த மாதிரி போகிறது ஈஸி உங்களுக்கு. அந்த மாதிரி கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போயிட்டு போகிறத விட இது அழகாக ஒரே ஸ்டெப்லேயே முடிஞ்சிடும். மைனஸ் ஏ பை பி அவ்வளோதான். அப்படி டேரெக்டாக ஆன்சரை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சரி அடுத்தது எக்ஸாம்பிள் 5.31 ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் எ லைன் விச் பேரலல் டு 3x minus 4 3x minus 7y equal to 11. இதோட ஸ்லோப் அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்த 3x minus 7y equal to 11 இருக்குல்ல, இந்த லைனுக்கு பேரலா இருக்கிற ஒரு ஈக்குவேஷனுடைய ஸ்லோப் தான் கேட்குறாங்க. இதோட ஸ்லோப் கேட்கல, இதுக்கு பேரலா இருக்கிறதோட ஸ்லோப். நம்ம ஏற்கனவே இப்போ போன எக்ஸசைஸ் அதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ்லேயே பார்த்துருக்கோம். ரெண்டு லைன் பேரலா இருக்குன்னா அதோட ஸ்லோப் வந்து சேமா இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ m1 equal to m2. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, 3x minus 7y equal to 11 இதுக்கு பேரலா இருக்கிறதுனுடைய ஸ்லோப் வேணும்னா இதோட ஸ்லோப் என்னவோ அதே தான் அதோட பேரலா இருக்குது. அப்போ இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சா போதும். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பார் பர்பண்டிகுலர் 2x minus 3y plus 8 equal to 0. இதுக்கு பர்பண்டிகுலரா இருக்கிற லைனுடைய ஸ்லோப்னா இதோட ஸ்லோப்பை கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும், நம்ம அதை ரெசிப்ரோக்கல் பண்ணி சைனை மாத்திக்கணும். அதாவது m1 m2 equal to -1 ஒன்று அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி போடணும். சரிங்களா? சரி, இப்போ அதை தான் பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. நம்ம நார்மலா அதே தான் ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். 3x minus 7y equal to 11. என்ன பண்ணலாம் இப்போ, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y இல்லைங்களா? பாருங்க, ஃபார்முலால ஒரு மைனஸ் வரும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னா 3 பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y வந்து பார்த்தீங்கன்னா -7. அப்போ மைனஸ் கேன்சல் 3/7 அவ்வளோதான். இப்போ இது வந்து எதோட ஸ்லோப்னா அவங்க கொடுத்த லைனோட ஸ்லோப்பு. ஆனால் நம்ம கேட்குற லைனோட ஸ்லோப் என்ன அப்படின்னா ரெண்டும் பேரலல் தானே. அப்போ ஸ்லோப் சேமா இருக்கு பாருங்க. சின்ஸ் த பேரலல் லைன்ஸ் ஆஃப் த சேம் ஸ்லோப் தேர்ஃபோர் 3x minus 7y equal to 11 இஸ் அதுக்கு பேரலா இருக்கிற லைனுடைய ஸ்லோப் வந்து 3/7 அப்படின்னு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பாருமா. given straight line given 2x minus 3y plus 8 equal to 0. முதல்ல இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். என்ன ஃபார்முலா, மைனஸ் ஏ பை பி, அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 2/b வந்து -3 மைனஸ் கிடைச்சா 2/3. நல்லா புரிஞ்சுங்க, இது அவங்க கொடுத்த கிவன் லைனோட ஸ்லோப்பு. ஆனால் இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியதுன்னா இதுக்கு பர்பண்டிகுலர் இருக்கிற லைனுடைய ஸ்லோப். சரிங்களா? இப்போ நம்ம 2/3 கண்டுபிடிச்சிருது அவங்க கொடுத்த லைனோட ஸ்லோப்பு. ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுக்கு பர்பண்டிகுலர் இருக்கிற லைனோட ஸ்லோப். ஒன்றும் இல்லை, இதோட ஸ்லோப் என்ன பண்ண சொன்னா ரெசிப்ரோக்கல் பண்ணீங்க. 2/3 ரெசிப்ரோக்கல்னா 3/2 சைனை மாற்றுங்க. ப்ளஸ்ல இருக்கு, அப்போ மைனஸ் போடணும். மைனஸ் 3/2 இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் m1 m2ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம இது m1 எடுத்துக்கலாம். m1 m2 ஈக்குவல் டு -1. இதில் m1 தான் 2/3ன்னு வச்சிங்களேன், 2/3. இப்போ m2 தான் வேணும். இப்போ இந்த 2/3 அந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளை இருக்கு, அந்த பக்கம் போனால் என்ன ஆகுனா, அதாவது ஒன்றும் இல்லை, இந்த டிவைட்ல இருக்க 3 அந்த பக்கம் மல்டிப்ளை ஆகிடும், இங்கே மல்டிப்ளை இருக்க 2 அந்த பக்கம் டிவைட் ஆகிடும். அப்போ -3/2ன்னு வரும். ஸோ அதுதான் இங்கே வந்திருக்கு. ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் 5.32 show that the lines 2x plus 3y minus 8 equal to 0 and 4x plus 6y plus 18 equal to 0 are parallel. இது ரெண்டும் பேரலல்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்கம்மா. ஷோ தட் ரெண்டு பேரலல்னா ஸ்லோப் சேம் இருந்தால் பேரலல், அவ்வளோதான். இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் 2x plus 3y minus 8 equal to 0 ஸ்லோப் கண்டுபிடிக்கிறாங்க. மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y -2/3 வருது. ஏன்னா இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, இது ஃபார்முலாவில் வர மைனஸ் 2/y கோஎஃபிஷியன்ட் 3. அடுத்து இன்னொரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் கொடுத்துறாங்க பாருங்க. இன்னொரு லைன் பாருங்க, 4x plus 6y plus 18 equal to 0. இப்போ இதோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -4/6 கேன்சல் பண்ண -2/3. அப்போ m1 equal to m2. the slopes are equal, hence the two straight lines are parallel. சரி, அப்புறம் இன்னொரு விஷயத்துல இந்த பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டு லைன் பேரலா இருந்தா அந்த xy கோஎஃபிஷியன்ட் சேமா தான் இருக்கும், கான்ஸ்டன்ட் மட்டும் தான் மாறும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அதாவது ax plus by plus c equal to 0. அதே மாதிரி ax plus by plus k equal to 0 அப்படின்னு சொன்னோம் பேரலா இருந்தா. ஆனா இங்க கேட்கலாம், நீங்க xy கோஎஃபிஷியன்ட் நீங்க வேற இருக்கு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணலாம், நம்ம
2 ஆல் அப்படியே டிவைட் பண்ணிடுங்க. ஒன்றும் இல்லை, இந்த செகண்ட் ஈக்குவேஷனை 2 ஆல் டிவைட் பண்ணா வரும் பாரு. 4x 2 ஆல் டிவைட் பண்ணா வரும் 2x. அதே மாதிரி 6y 2 ஆல் டிவைட் பண்ணா 3y. அதே மாதிரி டிவைட் பண்ணா 9. இப்போ அந்த ஈக்குவேஷன் அப்படியே சேமா வந்துச்சு பாரு. 2x + 3y + 9ன்னு வந்துருக்கு. கான்ஸ்டன்ட் மட்டும் மாறி இருக்கு. ஸோ ஒரு சில நேரத்தில் நம்ம பேரலாக இருந்துச்சுன்னா கோஎஃபிஷியனை பார்த்து டிசைட் பண்ண முடியும். ஏன்னா அதை காமனாக ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ணாதான் சேமா இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? வேணும்ட்டே மல்டிப்ளை பண்ணி கூட கொடுப்பாங்க. 2 ஆல் 3 ஆல் கூட மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போ இதை பார்க்கறதுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. ஆனால் XY ஓட கோஎஃபிஷியன் வந்து சேமாக தான் இருக்கும். சரிங்களா?